Hi friends, நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி ஆபீஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேக் கடைக்கு இன்னைக்கு நியூ இயர்னால கேக் வாங்க போறோம். ட்ரீம் கேக். ஓகே, அவ பேசி முடிச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக வந்து 2025ல் வந்து பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணோம். 2026 ஜனவரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து கண்ணம்மா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 months பிஃபோராகவே வந்து கேட்டுட்டு இருந்தா, நம்ம சேனல் வந்து ரீச் பண்ண போகிற 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் கேக் வாங்கி தருவியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஆமாம் பாப்பா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருந்தேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு. எப்போனா 31st December 2025 மார்னிங் ஒரு 11 o'clock போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாப்பாகவே போச்சு. சரி ஓகே, நம்மளோட ஆசை தான் எதுவுமே நிறைவேறல, நம்ம பாப்பாவோட ஆசையாவது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, உனக்கு கேக் வாங்கி தர பாப்பா நான் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நியூ இயருக்கும் சேர்த்து நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1K சப்ஸ்கிரைபரில் கேக் வெட்ட முடியலன்னா என்ன, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லெவல் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப கடினமான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. 3000 வாட்ச் அவர் வந்து நம்ம ரீச் பண்ணணும். 3000 வாட்ச் அவரில் நம்ம 1500 பாதி கடல் தான் வந்து தாண்டி இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாதி கடல் இருக்குது என்ன பாப்பா. அதனால் அது ரீச் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு அம்மா வந்து கேக் வெட்டுறேன் பாப்பா உனக்கு அப்படி சொன்னானே. அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. சில விஷயத்த வந்து அவள் சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பா. சரி ஓகே, இருந்தாலும் அவள் அந்த விஷயத்தில் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை வந்து நான் சொன்னேன், கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் பாப்பா நான். அம்மா கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக்குனா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப உயிர் அது ட்ரீம் கேக் அப்படின்னா. அது பழக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டரால் அவள் பழகிக்கிட்டா. அவளும் இவளும் சேர்ந்து நிறைய சாப்பிடுவாளுங்க அந்த ட்ரீம் கேக்கு. FB கேக்ஸ் போனாவே ட்ரீம் கேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிவிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி நான் ட்ரீம் கேக் வாங்கி கொடுக்க போகிறேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து பார்த்திங்கனாக்கா போன இயர் சக்ஸஸ் ஆகாததெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகட்டும்ன்றதை வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன் நானும். அதேமாதிரி என்னோட லைஃப்பும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் மம்மி இன்னைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாச்சு. விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு வந்த? சாய்பாபா, லட்சுமி சாய்பாபா கோயில், பெருமாள் கோயில், பச்சையம்மன் கோயில். உடம்பு முடியல, இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னைக்கு என்னை விட்டுட்டு எல்லா கோயிலும் போய் சுற்றிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாரு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு என்னால் போக முடியல. பட் எங்கள் அம்மா போய் ப்ரே பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து கோவிலில் இருந்து எப்பயுமே இயர்லி ஒன்ஸ் லட்சுமி சாய்பாபா கோயிலேருந்து ஒரு காயின் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எனக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு. சரி ஓகே, இப்போ வந்து கேக் கடைக்கு போகலாமா? நானும் கேக் கடைக்கு கிளம்பியாச்சு. கௌசிகாவோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு காட்டு தாங்க, ட்ரெஸ்ஸு காட்டு. இதுதான் ஜிகி 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 ஜிகின்ட்டு. ஆனால் மூஞ்சி மட்டும் அழு மூஞ்சி பாப்பா அவன். அங்கே பாருங்க, சிரிக்கிறா சிரிக்கிறா, சிரிப்பு வருது. கௌசிகாக்கு சிரிப்பு வருது. போலாமா போலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கௌஷிகா கௌஷிகா இங்கே பாரு, அம்மா பாரா, அம்மா பாரா, அம்மா பாரா. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்கல்ல, இங்கே பாரு, இங்கே பாரு. நம்ம ஃபேமிலிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ ஃபார் ஆல் சொல். தேங்க்யூ ஃபார் ஆல். இதுக்கப்புறமா உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அங்கே பாடாப்பா. அவளுக்கு வந்து வெக்கம் வந்துடும். அவளுக்கு எதனா ஒன்று கேட்க போனால் வெக்கம் வந்துடும். கிளம்பிட்டோம். எங்கே போனா அந்த கௌசி கதை பாருங்க. அவள் அப்படிதான் வாழு பண்ணுவா. அவள் வண்டி ஓட்டுறோம், நாங்கள் வண்டி ஓட்டுறோம். நீ பேசிக்கிட்டு வா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்.
பட்டாசே வெடிக்கல. பட்டாசா ம் பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு இருப்பாங்கப்பா. இன்றைக்கி நாங்கள் கேக் வாங்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொளத்தூரில் லொக்கேட் ஆகிருக்க எஃபி கேக்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/2 kg 1 kg அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீம் கேக் வாங்கலாம் தான் வந்திருக்கோம். பட் உள்ளே போய் பார்க்கலாம். பாப்பா வந்து வெளியிலேருந்து போகும்போதே எனக்கு இந்த கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே உள்ளே போய்ட்டு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்றத பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஏசியோட அவுட்டர் காற்று வரும்போது அங்கே போய் நின்றுட்டு காற்று சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பை எடுத்துகிட்டு அவளை அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தேன். நான் எடுத்துட்டு இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. மார்னிங் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நியூ இயர் வந்து எப்படி போச்சு எல்லாருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா போராகவும் போச்சு, சூப்பராகவும் போச்சு. கொஞ்சம் ஈவினிங் மேலே என் பாப்பா கூட கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஓகே இப்போ கேக் கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அவள் என்ன ஃப்ளேவர் கேட்குறா அப்படின்றத, அவள் கேட்குற ஃப்ளேவர் வந்து ட்ரீம் கேக்கில் இருக்கான்றத நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன நான் வாங்குகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கத்தில் ஆளுன்றதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இன்னைக்கே நடந்துடணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நடக்கும். நடந்துடாம எங்க போயிட போகுது. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உடனே கிடைச்சிருச்சுன்னா அது மேல இருக்க ஆசையே போயிடும். சோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம என்னெல்லாம் செய்யறோம், எவ்வளவு நாட்கள் காத்திருக்கோம் அப்படின்றதுலதான் அந்த 10 minutes later. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக் வாங்குறதுக்கு வந்திருந்தோம் இல்லை பாப்பா. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக்கே இல்லை. இன்றைக்கி வந்து கடையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எஃபி கேக்கில் இன்றைக்கி சுத்தமாக எந்த ஒரு கேக்குமே இல்லை. ட்ரீம் கேக்லேருந்து ட்ரெஸ்லிச்சிலேருந்து எதுவுமே கிடையாது. அப்புறமா என்ன பண்ணா பாப்பா, எனக்கு பெரிய கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு பார்த்தாக்கா ஸ்ட்ராபெரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அவங்க என்ன சொன்னாங்க 25 minutes வெயிட் பண்ணுங்கள், ஆர்டர் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருக்காகவும் ஹாப்பி 1K சப்ஸ்கிரைபர்னு போட்டுட்டு ஹேஷ்டேக் போட்டு கேக் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் கண்ணம்மாவும் வந்து இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கோம் கேக் ரெடி ஆகிற வரைக்கும். 10 minutes later. சந்தோஷமே ஒளிஞ்சிருக்கு. அடுத்தவங்களெல்லாம் பார்த்துட்டு என் வாழ்க்கையில மட்டும் ப்ராக்ரஸே இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாத. ட்ரஸ்ட் மீ, நீ கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. அந்த ஹோப் அப்படியே வச்சுட்டு போயிட்டே இரு. நிச்சயமா விடியல் வரும், நமக்கான நாள் வரும். ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். உங்களுக்கு புரியாது சார். ஜெயிக்க தயார், நான் தயார். அம்மாக்கு ராணி மக்களா கொடு. இல்ல 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 எக்லெஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.